ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் முகூர்த்தத்துக்கு கிளம்பியாச்சு. முகூர்த்தம் 7 to 8, 7 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். அம்மா, சித்தி, அக்கா, அண்ணிங்க எல்லாருமே மண்டபத்துலேயே இருந்துட்டாங்க. எங்களையும் இருக்க சொன்னாங்க. நாங்கள் தான் ட்ரெஸ் எடுத்து வழி அதனால வந்துட்டோம். மண்டபத்துலேருந்து எங்கள் வீட்டு பக்கம்தான். எல்லாத்தையும் இங்கே வர சொன்னோம். மண்டபத்துலேயே 3 ரூம் காலியாக இருந்துச்சு. மாப்பிள்ளைக்கு 3 ரூம், பொண்ணுக்கு ஒரு 3 ரூம் கொடுத்துருந்தாங்க. அதனால் எல்லாம் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது விசேஷ நாளில் தானே ஒன்றா இருக்க முடியும். அதனால் எல்லோரும் இருந்துட்டாங்க. என்னையும் இருந்தாங்க. எங்கள் பாட்டி கிளம்பும் போதே சொல்லிட்டாங்க, நைட்டு வீட்டுக்கே வந்து தூங்குங்க, குழந்தைகள்லாம் தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நாங்கள் வரும்போது தான் மாப்பிள்ளை விநாயகருக்கு போயிட்டு வந்து மண்டபத்துக்குள்ளே கொழுந்தியை வந்து ஆழ்த்தி எடுப்பாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளைகிட்ட கொழுந்தியை நேற்றுக்கே சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கள் அக்காவை கொடுக்குறோம், எனக்கு வந்து 4 டிஜிட்டில் தான் ஆழத்தி எடுக்கிறதுக்கு அமௌண்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆழத்தி எடுத்தவுடனே 100 ரூபாயெல்லாம் போட்டால் பத்தாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு 2 டைமோ 3 டைமோ 100 ரூபா 200 ரூபா அப்படி போட்டாங்க. அப்புறம் பாட்டு பாடினா போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டும் பாடிட்டாங்க. இருந்தாலும் மாப்பிள்ளை போடல. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு வந்து முகூர்த்தமெல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் சுற்றி வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட அதோ பாரு சூரியன் அப்படின்னு சூரியனை காமிக்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பூவெல்லாம் எல்லாத்து கையிலையும் கொடுத்து அப்படியே போட சொன்னாங்க. போட்டு அது நல்லா வந்துச்சு. நாங்களும் சாப்பிட வந்தாச்சு. இன்றைக்கி காலையத்துக்கு தீக்ஷத்துக்கும் செலினுக்கும் பூரி மட்டும் தான் பிடிச்சி. 2 பேருமே 2 பூரி மட்டும் சாப்பிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் சாப்பிட வரும்போது ஃபோட்டோக்காரர் வந்துட்டார். சாப்பிடும்போது ஃபோட்டோ எடுத்தாச்சு. மண்டபத்துக்குள்ளே பலாமரம் இருந்துச்சு. 3 பலாக்காய் காய்ச்சிருந்துச்சு. அப்புறம் பிஞ்சு பூவெல்லாம் விட்டுருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பழத்தது பிடுங்கி மண்டபத்துக்கு இருக்கிற ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க வர உள்ள. அந்த மேலே ஸ்டெப் ஏறி போகும்போது மணக்குது பலாப்பழம் மணம். பலாப்பழம் மாம்பழமெல்லாம் மறைச்சி வைக்கவே முடியாது, அது மனமே காட்டி கொடுத்துரும். பொண்ணு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே வேறு அந்த ஸ்டேஜில் இந்த பூவையெல்லாம் பிடுங்கி அதைய அப்படியே பிச்சு பிச்சு போட்டு அந்த முன்னாடி வச்சுருப்பாங்களே விநாயகருக்கு முன்னாடி வந்து பூ வச்சுருக்குறாங்க தண்ணிக்குள்ளே போட்டு. அதுக்குள்ளே கொண்டு போய் இதெல்லாம் பிச்சு பிச்சு போடுறது. அவங்க டெக்கரேஷன் பண்ணிக்கிறதே நல்லா தான் இருக்குது. ஆனால் இவங்க இதையே கொண்டு போய் டெக்கரேஷன் பண்ணுறாங்களாம்மா. குட்டீஸ் தான் என்ன இருந்தால் ஓடி ஓடி விளையாடுவாங்க. அப்புறம்லாம் பஸ் ஓட்டுற நம்ம தீக்ஷித்து எல்லாம் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டாங்களாம்மா. எந்த ஊர் போகணும்னு சொல்லி கண்டக்டர் வேறு இவங்க தான் பெரிய பொண்ணு எல்லாத்தையும் இறக்கி விடுறது. கரெக்டாக மதியானம் சாப்பாடு 12:30 மணிக்கு போடுறாங்க. செலியனுக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டான். செலியனை அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு நானும் அம்மா தீக்ஷித்து 3 பேர் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். அவங்க அப்பாவும் தூங்கிட்டார் செலியன் கூட. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேர்த்தையும் எழுப்பி விட்டு செலியனுக்கு நான் ஊட்டி விட்டு அவங்க அப்பாவும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மத்தியானம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.